நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா குபேராவோட கிளிம்ஸு. குபேராங்கிறது நம்ம தனுஷ் அண்ணன் பேன் இண்டியா ரேஞ்சில் இந்த படம் பண்ணிகிட்ருக்காரு. இதில் நாகார்ஜுனா சார் செம்ம லீடு, அப்புறம் நம்ம ராஷ்மிகா மந்தானா. இதுக்கு முன்னாடி நம்ம நாகார்ஜுனாவோட சாரோட ஃபர்ஸ்ட் லுக், அப்புறம் ராஷ்மிகா மந்தானா மேமோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருந்தோம். அது நான் வீடியோ போடல, சும்மா அது 10 செகண்ட் தான் வந்தது இந்த வீடியோ. அதனால் இப்போ கிளிம்ஸ் வந்துருக்கு, பார்த்தேன், நல்லாயிருக்கு. ஏதோ ஒரு ஸ்டோரி படத்தில் இருக்குது. தனுஷ் அண்ணன் வந்து ஒரு பெக்கர் மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ பார்ப்போம். வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ், அமிகோஸ் கிரியேஷன்ஸ். பணம் குபேரான்னு தெரியுது. குபேராங்கிறது ஒரு குபேந்திர பணக்கார கடவுள். அவர் தான் பெருமாளுக்கே கடன் கொடுத்தார். அதுதான் ஹிஸ்ட்ரி சொல்லுது, ஹிந்துவிசம் ஹிஸ்ட்ரி ஐதீகம். சரி, இப்போ நம்ம படத்துக்கு வருவோம். ஃபுல்லாக பணம் பேக்ரவுண்டில் அந்த ஸ்கெட்சு. ஒரு ஃபாரினில் இருக்கிறாங்க. நாகார்ஜுனா அது ஒரு பைக் மேலே ஆடுறாரு. தனுஷ் அண்ணன் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒரு கெட்டப்பில் இருக்கிறாரு. நாய், ஒரு குட்டி நாய் வச்சுக்கின்னு. நாகார்ஜுனா ஒரு ஃபேமிலி கூட விளாட்றாரு. ஒரு வெள்ளைக்காரன் வரான் ஃப்ளைட்டில் இருந்து கீழே. ராஷ்மிகா மேடம் வந்து இது ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. நாகார்ஜுனா வந்து ஒரு பேங்க்கில் பார்க்குறாரு. தனுஷ் அண்ணன் ஒரு அம்மன் சிலை பின்னாடி ஓடி வராரு, ஓடுறாரு. ராஷ்மிகா மேடம் பார்த்துக்கிறாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க. என்னடா பண்ணுற, பணத்தை எங்கடா போச்சு, சேகர் கம்முலா. அதுக்கப்புறம் ஒரு கோயிலேருந்து வேஷ்டி வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டி தனுஷ் அண்ணன் சாமி எடுத்து கும்பிட்றாரு. குபேரா எல்லா இடத்துலையும் ஒரு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி திரும்புறாரு. ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு நீட்டாக அழகாக இருக்கிறாரு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பிஜிஎம் நல்லாயிருக்கு. நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் அண்ணன் கங்குவாவில் பண்ணியிருந்தார். இப்போ இந்த படத்துக்கும் அவர் தான் பிஜிஎம்மு, மியூசிக்கு. ஸோ ஏதோ ஒரு ரியாலிட்டி தெரியுது. குபேராவில் தனுஷ் அண்ணன் வந்து ஒரு பெக்கர் மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. நாகார்ஜுனா ஒரு ஆஃபீஸர், பேங்க் ஆஃபீஸர் மாதிரி இருக்காரு. ராஷ்மிகா மந்தானா இது இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. அது ஹீரோவாக, அது நெகட்டிவ் ஷேடாக பண்ணுறாங்களா, இல்லை தனுஷ் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியா, இல்லை நாகார்ஜுனா சாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியா, இல்லை இவங்க ஒரு தனி கேரக்டராக இருக்கிறாங்களா? ஏன்னா இவங்க ஃபஸ்ட் லுக்கு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு மண்ணுக்குள்ளே ஒரு பெட்டி புதைச்சி வச்சிடுறாங்க. அந்த பெட்டி தோண்டி எடுத்து அந்த பெட்டியை எடுக்கிறாங்க. அந்த தோண்டி அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி தான் ஃபுல்லாக பணமாக இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு மணி ஸ்கிரிப்ட் வச்சு தான் இந்த ஸ்டோரி இருக்குது. ஏன்னா படத்தோட டைட்டில் வச்சே தெரியுது குபேராங்கிறது. ஸோ குபேரா தான் ஆக்சுவலாக சொல்லல ஸ்டார்டிங்கில், அவர் ஒரு பணக்கார கடவுள், பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் என்று ஐதீகம் குறிப்பிடுது. அதனால் குபேரா வச்சு கன்ஃபார்ம் குபேந்திரமான படமாக வரும்னு நினைக்கிறேன். கலெக்ஷனும் குபேந்திரமாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாய். இவ்வளோதான் இருக்குது. தனுஷ் அண்ணனோட ப்ரெசன்ஸ் ஆக்டிங் நல்லா இருந்தது. அந்த ஓடுறாரு ஏதோ ஒரு சம்பவத்தில் அந்த சீன் நல்லா இருந்தது. பார்ப்போம்.